கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துல நம்ம வேத பாடக்கூட்டத்துல நம்ம ஆபிரகாம் பத்தி நம்ம பார்க்க போறோம். கேரக்டர் ஸ்டடியில நம்ம ஒரு வாரம் ஒவ்வொருத்தரை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஆபிரகாம் அவர்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமத்துல 11 அதிகாரம் பின்புறத்துல தான் ஆபிரகாமுடைய அந்த சந்ததி ஆபிரகாமுடைய தகப்பனார் அவர்களை குறித்து அதெல்லாம் நம்ம படிக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 11 அதிகாரம் 24 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா நாகூர் 29 வயதான போது தேராகை பெற்றான். தேராகை பெற்ற பின் நாகூர் 190 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்தையும் பெற்றான் அப்படின்னு இருக்கும். அதுக்கு அடுத்தது தேராகு பார்த்தீங்கன்னா 27ல தேராகுடைய வம்ச வரலாறு. தேராகு ஆபிராம் நாகூர் ஆராம் என்பவர்களை பெற்றான். ஸோ ஆபிரகாமோட அப்பா பார்த்தீங்கன்னா தேராகு அப்படிங்கிறவர் ஆபிரகாமுடைய தகப்பனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் கல்யாணம் பண்ணது அதெல்லாம் நம்ம குறித்து வாசிக்க முடியும். ஆபிரகாமுடைய மனைவி பேர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சாரா. அதே மாதிரி வாக்குத்தத்தம் உள்ள அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா ஈசாக்கு. அதே மாதிரி ஆபிரகாம் கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா நாகூர் அண்ட் ஆராம். இவங்க 2 பேர் அவருடைய கூட பிறந்தவங்க நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம 11 அதிகாரத்துல. 12 அதிகாரத்துல தான் கர்த்தர் ஆபிரகாம கூப்பிடுறாரு. அந்த கால் பார்த்தீங்கன்னா 12 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அதுல 12 அதிகாரம் முதல் வசனம் நம்ம வாசிச்சோம்னா, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆபிரகாம கூப்பிடுறாரு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆபிரகாம் ஊர் அப்படிங்கிற ஒரு தேசத்துல குடியிருக்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் தான் ஆண்டவர் தெரிந்து கொள்றாரு. அதுக்கு முன்னாடி உள்ளவங்க அவங்களுடைய சந்ததி அப்படி அவங்களை குறிச்சு நம்ம பார்க்கும்போது அவங்க ஆண்டவரை அந்த அளவுக்கு அவங்க அறிஞ்சு கொள்வார். இதை குறிச்சு நம்ம யோசுவால ஒரு வசனம் வாசிச்சோம்னா நமக்கு புரியும். யோசுவா 24 அதிகாரம் 2ஆம் வசனம். யோசுவா 24:2. அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தெய்வனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகூருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தெய்வங்களை சேவித்தார்கள் அப்படின்னு இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஏன் ஆபிரகாம முதல்ல நீ உன் ஊரை விட்டு உன் தேசத்தை விட்டு உன் தகப்பன் வீட்டை விட்டு எல்லாத்தையும் விட்டு நீ வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதுக்காக ஆபிரகாம கேட்கிறாரு அப்படின்னா, அவங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க எப்படி இருந்தாங்களா, அந்நிய தெய்வங்களை பின்பற்றுகிற ஒரு சந்ததியாக அவங்க இருந்தாங்க. அதுல இருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆபிரகாம கூப்பிடுறாரு, தனியா அவரை பிரித்தெடுக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி பெரிய இனமாக்கி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அவரை கூப்பிடுறத நம்ம பார்க்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆபிரகாம பத்தி பைபிள்ல 27 புக்ல பைபிளுடைய 27 புக்ஸ்ல ஆபிரகாம பத்தி மென்ஷன் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் ஆதியாகமத்துல தான் அவருடைய அந்த இது ஹிஸ்டரி நம்ம படிக்கிறோம். ஆனாலும் 27 புக்ல ஆண்டவர் ஆபிரகாம குறிச்சு இந்த பைபிள்ல எழுதி வச்சிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாமுக்கு 75 வயசு இருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, அவரை கூப்பிடுறாரு. ஆனா அந்த வாக்குத்தத்தம் எப்ப நிறைவேறுது, ஆபிரகாமுக்கு 100 வயசு இருக்கும் போது தான் ஈசாக்கு பிறக்கிறாரு. 25 வருஷம் ஆபிரகாம் என்ன பண்றாரு, அந்த வாக்குத்தத்தை பற்றி கொண்டு அதுக்காக காத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி 100 வயசுக்கு அப்புறம் 175 வயசு வரைக்கும் ஆபிரகாம் உயிரோடு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம இந்த ஆபிரகாம ஆண்டவர் அழைச்சதுல அவர் எவ்வளோ ஒரு ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, உடன்படிக்கை அப்படின்னு நீங்க அதுல வாசிச்சீங்கன்னா 2ஆம் வசனத்துல இருந்து, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப. நான் உன்னை முதல்ல ரொம்ப பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், அதே மாதிரி உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி என்ன சொல்றாரு, உன்னை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். உன்னை யாராவது சபிச்சா அவங்கள நான் என்ன பண்ணிடுவேன், சபிப்பேன். அதே மாதிரி பூமியில் உள்ள வம்சம்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அவ்வளோ ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆபிரகாமுக்கு கொடுக்குறாரு. அதே மாதிரி ஆபிரகாம் கிட்ட நம்ம என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் நம்ம கத்துக்க போறோம் அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் ஆபிரகாம்கிட்ட நம்ம கத்துக்க போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். முதலாவது பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனாக ஆபிரகாம் இருக்காரு. ஆண்டவர் கூப்பிட்டாரு, அழைச்சாரு.
உடனே ஆபிரகாம் வந்து என்ன சொல்லல, இல்லை என்னால் முடியாது, நான் வரல, நான் எப்படி திடீர்னு புதுசாக ஒரு தேசத்துக்கு வருவேன், என் தகப்பன் வீடு, என் சொந்த இடம், என்னுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொல்றீங்களேன்னு சொல்லி ஆபிரகாம் என்ன பண்ணல, அவனை எந்த கேள்வியும் கேட்காம ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு அவரு போனதை நம்ம பார்க்கணும். நீங்க பாத்தீங்கன்னா 4ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அதே 12ஆம் அதிகாரத்துல கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோடு கூட போனான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த ஊரை விட்டு அவங்க என்ன பண்றாங்க, என்னெல்லாம் ஆண்டவர் சொன்னாரோ அதை அப்படியே கேட்டு கீழ்ப்படுகிற ஒருத்தரா நம்ம ஆபிரகாமைய நம்ம பார்க்கணும். அப்ப நம்மளும் வந்து ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்குறவங்களா கீழ்ப்படுகிறவங்களா நம்ம இருக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம வந்து ஈஸியா ஒரு நிமிஷத்துல நம்ம வாசிச்சிடுறோம். ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் நீ போன்னு சொன்னாரு, ஆபிரகாம் கிளம்பி போயிட்டாரு. ஆண்டவர் முதல்ல நான் காமிக்கிற இடத்துக்கு போன்னு சொல்றாரு, எதுவுமே அதை பத்தி ஒரு டீட்டெயில் சொல்லல, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே சொல்லல. திடீர்னு நீ இருக்க இடத்த விட்டு நீ என்ன பண்ணு, கடந்து நீ போ, எல்லாத்தையும் எடுத்துட்டு நீ போ அப்படின்றாரு. அப்ப சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு, 75 வயசா இருக்கு. அவர் புறப்பட்டு போகும்போது அந்த 4ஆம் வசனம் பின்புறத்துல பாத்தீங்கன்னா ஆபிராம் ஆரானை விட்டு புறப்படுகிற போது 75 வயதுள்ளவனா இருந்தான். அப்போ ஒரு 75 வயசுல ஒரு பலன்லாம் வந்து கொஞ்சம் ஒடுங்கி போய் ஒரு குன்றி போய் இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க தேசத்தை விட்டே போ, எல்லாத்தையும் காலி பண்ண, நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு வீடு காலி பண்ணி பக்கத்து ஏரியாலயோ இல்லை பக்கத்து ஸ்ட்ரீட்லயோ காலி பண்ணி நமக்கு போகணும்னாலே எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ல அது எல்லாத்தையும் எடுக்கணும், அரேஞ்ச் பண்ணணும், திரும்ப அங்கே போய் எல்லாத்தையும் பார்க்கணும். ஒரு ஊர் விட்டு ஊர் போனா அது இன்னும் பெரிய ப்ராசஸ்ல. அப்போ அது எதையுமே ஆபிரகாம் என்ன பண்ணல, குவெஸ்டின் பண்ணல. அவ்வளோ வயசுல கூட அவர் என்ன பண்ணாரு, 75 வயசா இருந்தாலும் ஆண்டவர் சொன்னதுக்கு என்ன பண்ணாரு, அப்படியே அவர் கீழ்ப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் கீழ்ப்படிஞ்சு போய் எல்லாமே பர்ஃபெக்டா இருந்துடல. நீங்க பாத்தீங்கன்னா அதுலயே 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஆபிரகாம் என்ன பண்றாரு, தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். 10ஆம் வசனத்துல அத்தேசத்திலே பஞ்சம் கொடி உண்டாயிற்று, தேசத்திலே பஞ்சம் கொடியதா இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். ஒரு இடத்துக்கு போறாரு, போன உடனே ஆண்டவர் கூப்பிட்டாரு, நான் போயிட்டேன், நான் உடனே செல்வ சீமானா ஆயிட்டேன்னு இல்லை. அந்த இடத்துல என்ன இருந்துதான், உடனே பஞ்சம். அப்போ புறப்பட்டு போகும்போது நிறைய பிரச்சனைகள் நமக்கு வரலாம். ஆண்டவரோட அந்த வார்த்தையை கேட்டு நம்ம நடக்கும்போது எல்லாமே நமக்கு அப்படியே பர்ஃபெக்டா அமைஞ்சிரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்மளுக்கு பிரச்சனை வரலாம், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஆனாலும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணணும், முழுசா நம்ம நம்பணும் இல்ல. அதனாலதான் ஆபிரகாம் என்னன்னு சொல்றோம், விசுவாசிகளின் தகப்பன் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய பஞ்சம் வந்து உண்டாயிருக்கு. ஆனாலும் ஆபிரகாம் வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன பண்றாரு, திரும்ப அவருடைய சொந்த தேசத்துக்கு திரும்பி நான் போகணும்னு அவர் என்ன பண்ணல, முடிவு எடுக்கல. இல்ல இது ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த பாதை, நான் திரும்பியும் வந்து என்னுடைய பழைய வீட்டுக்கே நான் போயிடுறேன், எங்க அப்பா வீட்டுக்கே நான் போயிடுறேன், அந்த ஊருக்கே போயிடுறேன், இங்க பஞ்சமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணல, திரும்ப பேக் வாங்கல. இல்ல நம்ம பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நம்ம வாசிக்கும் போது அவங்கள ஆண்டவர் அவ்வளோ அழகா வந்து அவர் என்ன பண்றாரு, வழி நடத்துறாருல. எவ்வளவு அற்புதத்தை அவங்க பார்த்தாங்க, செங்கடல்ல பார்வோன் அவிழ்ந்ததை பார்த்தாங்க, மேகஸ்தம்பத்தை பார்த்தாங்க, அக்கினி ஸ்தம்பத்தை பார்த்தாங்க. எல்லாத்தையும் பார்த்து கூட அவங்க என்ன சொல்றாங்க, யாத்ராகமம் 16ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா யாத்ராகமம் 16 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் அவங்க என்ன சொல்றாங்க, அந்த ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி வந்த உடனே அந்த சீனாய் வனாந்திரத்துல சேர்த்தார்கள். அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அடையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனாமானால் தாவிலை, இந்த கூட்டமும் முழுவதையும் பட்டினியினால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்கள். அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க எகிப்தில் இருக்கும் போதே நாங்க என்ன பண்ணோமா, நல்லா உட்கார்ந்து நாங்க அப்பமும் இறைச்சியும் சாப்பிட்டோம், எங்களை எதுக்காக நீங்க இந்த மாதிரி வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், கானான் தேசம் நீங்க சுதந்திரித்துக் கொள்வீங்கன்னு சொல்லி இவ்வளவு தூரம் எதுக்காக எங்களை வந்து அழைச்சிட்டு வந்தீங்க, இதுக்கு நாங்க எகிப்திலே செத்து போயிருக்கலாமே, இந்த வனாந்திரத்துல சாப்பாடு இல்லாம இருக்கிறதுக்கு அப்படின்னு என்ன பண்றாங்க, கூட்டிட்டு வந்தவங்கள முறுமுறுக்கிறாங்க, ஆண்டவருக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க. ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணல, ஒரு இடத்துல கூட என்ன பண்ணல, இல்ல நான் கிளம்பி வந்த இடத்துல இப்படி பஞ்சமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணல, முறுமுறுக்கல. ஆண்டவருக்கு என்ன பண்ணாங்க, கீழ்ப்படிஞ்சு இருக்காங்க. அதை வந்து நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மறுபடியும் பாத்தீங்கன்னா என்னாகமத்திலையும் பாத்தீங்கன்னா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது அப்பயும் வந்து அவங்க அந்த கானான் தேசத்தை போய் சுத்தி பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் காலேப் யோசுவா தவிர மிச்சம் எல்லாரும் என்ன சொல்றாங்க,
அங்கே ராட்சச பிறவிங்க இருக்காங்க, அங்கே நம்ம போனால் நம்ம வந்து நம்ம அவங்கெல்லாம் நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்க, அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு துர்ச்செய்தி அவங்க பரப்பும் போதும் இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன சொல்றாங்க, 14:4 நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு எகிப்துக்கு திரும்பி அப்பயும் அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம என்ன பண்ணலாம், இங்க வந்து இங்க சாவறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடலாம், திரும்பி நம்ம எகிப்துக்கே போயிடலாம் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த வாக்குத்தத்த சுதந்திர தேசத்தை அவங்களால என்ன பண்ணவே முடியல, கடைசி வரையும் அப்படி சொன்னவங்க அந்த சந்ததியே என்ன பண்ண முடியல, கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியல. அப்போ ஆண்டவர் நம்மளை அழைச்சாருன்னா அதுல நம்ம என்ன எப்படி இருக்கணும், உறுதியா இருக்கணும். திரும்பியும் நான் வந்து பழைய இடத்துக்கு போறேன், பழைய வாழ்க்கைக்கு போறேன் அப்படின்னு நம்ம திரும்பி போனோம்னா ஆண்டவர் நமக்கு வச்சிருக்க அவ்வளோ ஆசீர்வாதங்களை நம்மளால என்ன பண்ண முடியாது, சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அவ்வளோ தூரம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு அவ்வளோ அற்புதம் செஞ்சு அடையாளம் செஞ்சு அவங்களெல்லாம் கூட்டிட்டு வராரு. ஆனா அவங்களோட அந்த அவிசுவாசத்தின் நிமித்தம் அவங்களால என்ன பண்ண முடியல, அந்த விட்டு வந்த வாழ்க்கைக்கே நான் திரும்பி போறேன், எனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் வேணான்னு அவங்க வந்து முடிவெடுத்ததுனால அவங்க ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அவங்க எல்லாரும் மடிகிற வரைக்கும் என்ன பண்ணாங்க, 40 வருஷம் அந்த வனாந்தத்துல அழிஞ்சு திரிகிறாங்க. அப்போ அவங்களால என்ன பண்ண முடியல, அந்த கானான் தேசத்துக்குள்ள அவங்களால பிரவேசிக்க முடியல. அவங்களுடைய சந்ததி, அவங்களுடைய பிள்ளைங்க தான் அந்த கானான் தேசத்தை என்ன பண்றாங்க, சுதந்திரிக்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப அதே மாதிரிதான் ஆபிரகாம் என்ன பண்ணல, ஒரு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவ்வளவு வயசுல டிராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஆபிரகாமும் சாராலும். ஊரா அவங்க போயிட்டே இருக்காங்க, கூடாரத்தை போட்டு வாசம் பண்ணி. ஆனாலும் அவங்க என்ன பண்ணல, திரும்பி நான் எங்க சொந்த ஊருக்கே போறேன். அங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து அவ்வளோ லேசா சும்மா வந்து அவர் வந்துடல, அவ்வளோ ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து உள்ளவரா, அவ்வளோ ஒரு செல்வ சீமான ஆபிரகாம் வந்து இருந்திருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமத்துல 13 அதிகாரம் 2ஆம் வசனம் 13:2 பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு பணக்காரனா அவர் இருந்திருக்காரு. ஆனாலும் பாத்தீங்கன்னா அவர் அவ்வளோ தூரம் ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆண்டவர் சொன்னதை கேட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் நடந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர் அந்த அளவுக்கு ஆசீர்வதித்திருக்கிறாருல. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய எனக்கு சொத்து இருக்கு, நிறைய எனக்கு எல்லா அவஸ்தி இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு வரணும்னா ரொம்ப கஷ்டம் இல்ல. எதுவுமே இல்லை, ஆண்டவர் கூப்பிட்டாரு நான் வந்துடுறேன்னா ஓகே. ஆனா எல்லாத்தையும் அப்புறம் நான் பாத்தீங்கன்னா அவங்க கூட வேலைக்காரங்க, அவங்க இருந்த எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணாங்க, கிளப்பி மொத்தமா அவங்க கிளம்பி என்ன பண்றாங்க, அந்த ஊரை விட்டு வர்றதை நம்ம பாக்குறோம். நம்ம இதை குறித்து நம்ம வாசிக்கும் போது மத்தேயுல 19 அதிகாரத்துல 22ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 19. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய், சோ இங்க ஒரு ஆஸ்தி உள்ள ஒரு வாலிபன் வந்து ஆண்டவரை தேடி வந்து என்ன சொல்றாரு, நல்ல போதகரே அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்றாரு, நான் எப்படி வந்து நித்திய ஜீவனை வந்து நான் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ வந்து எல்லா கற்பனைகளையும் நீ கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, சின்ன வயசுல இருந்து நான் இது எல்லாத்தையும் வந்து கை கொண்டுதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, எல்லாவற்றையும் 19 நீ உன் தகப்பன் தாயை கனம் பண்ண, உன்னிடத்துல அன்பு கூறுவது போல பிறனிடத்துல அன்பு கூறுவாயாக, இதெல்லாம் சொல்லும் போது இந்த சின்ன வயசுல இருந்து நான் எல்லாத்தையும் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நீ பூரண 21ஆம் வசனத்துல நீ பூரண சர்க்குணனா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவர்களை விட்டு தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்துல உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் அப்படி, அதுக்கப்புறம் என்ன பின்பற்றிவான்னு சொல்லும் போது அந்த வாலிபன் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாராம், துக்கமா வீட்டுக்கு திரும்பி போயிட்டாராம். ஏன்னா பாத்தீங்கன்னா அவனுக்கு என்ன இருந்துதான், மிகுந்த ஆஸ்தி இருந்துச்சு. அதனால அதெல்லாம் விட்டுட்டு வர்றதுக்கு அவருக்கு என்ன இல்லை, மனசு இல்லைல்ல. ஆனா ஆபிரகாம் பாத்தீங்கன்னா அவருக்கு இருந்த எல்லாத்தையும் அவரை விட்டுட்டு அவர் என்ன பண்ணாரு, ஆண்டவர் சொன்ன அந்த தேசத்துக்கு விசுவாசிச்சு என்ன பண்ணாரு, அதை நோக்கி அவர் போறதை நம்ம பார்க்கிறோம். அது அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு 23, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும். ஒரு ஊசியோட காது நம்ம பார்த்திருப்போம்ல, அதுக்குள்ள ஒரு ஒட்டகம் போறது கூட ஈஸி. ஆனா ஐஸ்வர்யவான் என்ன பண்ண முடியாது, பரலோக ராஜ்யத்துல போக முடியாதுன்னு சொன்னதுக்கு காரணம் என்னது, அந்த ஆஸ்தி அந்த ஐஸ்வர்யத்தின் மேல கண்ணு போறதுனால அவங்களால என்ன பண்ண முடியல, ஆண்டவரை அவங்களால என்ன பண்ண முடியல, முதன்மைப்படுத்த முடியல. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, இப்படி சொல்றத நம்ம பாக்குறோம். இப்ப ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தாலும்
அவர் வயசானவரா இருந்தாலும், அவ்வளவு தூரம் அவங்க தேசத்துல பஞ்சம் இருந்தாலும் எதை பத்தி ஆபிரகாம் என்ன பண்ணல, அவர் கவலைப்படாம ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் என்ன பண்ணாரு, கீழ்ப்படிஞ்சார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது வந்து நம்ம முதலாவது ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கும்போது அவர் வந்து ரொம்ப வந்து ஒரு சுயநலம் இல்லாம அவர் வந்துட்டு அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்குற ஒரு குணாதிசயத்தை நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா இதை குறித்து வாசிக்கும் போது ஆதியாகமத்திலே 13ஆம் அதிகாரம், நீங்க 13ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த ஆபிரகாம் லோத்து 2 பேருமே வந்து கிளம்பி வரதை நம்ம பார்க்கிறோம். அப்போ பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே வந்து நிறைய ஆடு மாடு நிறைய மந்தை மேய்ப்பர்கள்லாம் இருக்கும்போது ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா என்ன உண்டாகுது, வாக்குவாதங்கள் உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ 13:8 வசனத்துல பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 13:8 ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன பண்றாரு, நான் இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா ஆபிரகாம் பெரியவர், லோத்து ஆபிரகாமுடைய சகோதரருடைய பிள்ளை தான் இல்ல, அப்போ வந்து அவரோட சின்னவர் தான். ஆனாலும் ஆபிரகாம் என்ன பண்ணல, லோத்து கிட்ட போய் எதுக்கும் வந்து ஆர்கியூ பண்ணல, இல்ல சண்டை போடல, எதுவும் பண்ணல. அவர் என்ன பண்றாரு, ஒரு சமாதானத்தை அவர் என்ன பண்றாரு, நாடுகிற ஒரு மனுஷனா அவர் இருக்காரு. ஒரு காம்ப்ரமைஸ் பண்றவரா, ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துகிறவரா ஆபிரகாம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது, மத்தேயு 5 அதிகாரம் 9ஆம் வசனத்துல தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும், சமாதானம் பண்றவங்களா இருக்கணும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்ப நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், சமாதானம் பண்றவங்களா நம்ம இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். நம்ம எதை தேடணும், சமாதானத்தை தேடுறவங்களா நம்ம இருக்கணும். எந்த இடத்துலயும் நம்ம வந்து சண்டைக்கு நிற்கிறவங்களா நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 165ஆம் வசனம், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இப்ப யாருக்கு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இப்போ ஆண்டவருடைய வேதத்தை அந்த வார்த்தையை நம்ம நேசிக்கும் போது நமக்கு என்ன இருக்கும், நமக்குள்ளேயும் சமாதானம் இருக்கும். நமக்குள்ள இருக்க சமாதானத்தை நம்மளால என்ன பண்ண முடியும், அடுத்தவங்களுக்கு நம்மளால ஷேர் பண்ண முடியும். அப்போ நம்ம யார்கிட்டயும் என்ன பண்ண மாட்டோம், போய் எந்த ஒரு பிரச்சனைக்கோ எந்த ஒரு சண்டைக்கோ நம்ம என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ஆபிரகாம் என்ன பண்றாரு, 2 லோத்துக்கும் அவருக்கும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு என்ன சொல்றாரு, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒருமித்து ஒரு இடத்துல வாசம் பண்றது கூடாத காரியமா இருக்கு. ஏன்னா 2 பேருக்குமே வந்து அந்தஸ்து ஆஸ்தி எல்லாம் அதிகமா இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ண, கண்ணை ஏறெடுத்து பாரு, உனக்கு எந்த இடம் வேணுமோ நீ எங்க போறியோ நான் என்ன பண்றேன் அதுக்கு ஆப்போசிட்டா போறேன் அப்படின்னு சொல்றாரு. 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அப்பொழுது லோத்து தன் கண்களை ஆபிரகாம் 9ஆம் வசனத்துல சொல்றாரு, தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன். அப்ப நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வேணாம், நீ இப்படி போனீங்கன்னா நான் என்ன பண்றேன், ஆப்போசிட் சைட்ல போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி என்ன சொல்ற, உனக்கு என்ன வேணுமோ தேசம்லாம் உனக்கு முன்பாக இருக்கு, நீ எதை வேணுமோ சூஸ் பண்ணிக்கோ, நீ விட்டு கொடுக்கறத நான் என்ன பண்றேன், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு என்ன பண்றாரு ஆபிரகாம் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது லோத் என்ன பண்றாரு, கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமியை முழுவதும் நீர் வளம் பொருந்தியதா இருக்க கண்டான். இப்ப பாத்தீங்கன்னா அப்ப வந்து சோதோம் கொமோரா அந்த அழிக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்ததா, கர்த்தருடைய தோட்டத்தை போல வந்து செழிப்பா இருக்கிறது அது. அப்ப இந்த லோத் என்ன பண்றாரு, அதை பார்த்துட்டு அவ்வளோ செழிப்பா இருக்கு, நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு என்ன பண்றாரு, அந்த சோதோம் கொமோராவை சூஸ் பண்ணி என்ன பண்றாரு போறாரு. ஆனா ஆபிரகாம் வெறும் அந்த கண்ணில் பார்த்து என்ன பண்ணல, அதை எதையுமே முடிவு பண்ணல. ஆபிரகாம் முழுசா யாரை நம்புறாரு, ஆண்டவரை முழுசா நம்புறாருல்ல. எங்க கூட்டிட்டு போனாலும் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாருன்னா, எந்த இடமா இருந்தாலும் அது செழிப்பான தேசமா இருக்கலாம், இல்ல பஞ்சம் இருக்க தேசமா இருக்கலாம், அது எப்படி இருந்தாலும் ஆண்டவர் என்ன உயர்த்துவார், ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காருன்னு ஆண்டவருடைய வார்த்தையை தான் அவர் நம்புறாருல்ல. அதே மாதிரி லோத்துக்கு என்ன பண்றாரு, ஒரு விட்டு கொடுக்குறாரு, நீ சூஸ் பண்ணிக்கோ, உனக்கு அடுத்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு விட்டு கொடுக்குற குணத்தை நம்ம ஆபிரகாம்கிட்ட நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு மனதுருக்கம் உள்ளவரா இருக்கிறத குறித்து நம்ம பார்க்குறோம். நீங்க பார்த்தீங்கன்னா அதே ஆதியாகமத்துல 18ஆம் அதிகாரம் 18:2 பார்த்தீங்கன்னா, தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது இதோ 3 புருஷர் அவனுக்கு முன்பாக எதிரே நின்றார்கள். அவர்களை கண்ட உடனே அவன்
கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து. அங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் வந்துட்டு உஷ்ண வேலையில அவர் கூடார வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு முன்பாக 3 பேர் வர்றத ஆபிரகாம் என்ன பண்றாரு, பாக்குறாரு. ஸோ 3 பேர் யாருன்னே தெரியாது, யாரும் வழிபோக்கர் இல்லைன்னா யாருன்னே தெரியாதவங்க. அப்போ அவங்கள பார்க்கும்போது ஆபிரகாம் என்ன பண்றாரு, யாரும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாராம், ஓடி போய் என்ன பண்றாரு, அவங்கள அப்படியே வந்து எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து பணிந்து கொள்றாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம எப்போ பார்க்குறோம், ஆபிரகாமுக்கு இதெல்லாம் நடக்கும்போது எத்தனை வயசு, ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிடும் போது 75 வயசு. கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும்போது ஆபிரகாமுக்கு 100 வயசுல தான் வந்து பிள்ளை பிறக்கிறத நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக ஒரு லேட் 80s, அந்த 85க்கு மேலே இல்லைன்னா அந்த 90sல கண்டிப்பாக நடந்திருக்கும். அந்த ஒரு வயசுல என்ன பண்றாரு ஆபிரகாம், அவர் ஓடி போய் வர்றவங்கள அவர் என்ன பண்றாரு, உபசரிக்கிறவங்களா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்ப அது மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், மற்றவங்களை உபசரிக்கிறவங்களா நம்ம இருக்கணும். நம்ம போன வாரம் கூட நம்ம என்ன பார்த்தோம், ரூத் குறித்து நம்ம பார்க்கும்போது எப்படி ரூத் வந்து அவங்க மாமியாரை உபசரிச்சாங்க. அந்த மாமியாரை உபசரிச்சதன் பலன் மூலமா தான் அந்த ரூத் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு நல்ல ஒரு இடத்துல வாழ்க்கப்பட்டு ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய விசேஷமான ஒரு பாக்கியத்தை கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சந்ததி அந்த ரூத்தின் வம்சத்தின் மூலமா வர மாதிரி என்ன பண்ணாரு, ஆண்டவர் வந்து அவங்களை ஆசீர்வதிச்சார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க மேல நமக்கு ஒரு அந்த மனதுருக்கம், அந்த அன்பு வந்து நமக்கு நிறைந்து இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வாசிக்கிறோம். இது குறித்து ஒரு வசனம் வாசிங்க. எபிரேயர் 13 அதிகாரம் 2ஆம் வசனம். அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரை உபசரித்தார். ஆபிரகாமுக்கு முதல்ல தெரியாது அங்க வர்றவங்க தேவ தூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, தூரத்துல அவர் பார்த்துட்டு யாருமே தெரியறதுக்கு முன்னாடியே ஆபிரகாம் என்ன பண்றாரு, ஒரு 80 வயசுலயோ இல்ல ஒரு 90 வயசுலயோ, வயசு அங்க அவருக்கு வந்து போடப்படல, ஒரு 80 ஒரு 90 வயசுலயோ யாருனே தெரியாத ஒரு 3 பேர் வராங்க. ஆபிரகாம் என்ன பண்றாரு, குடுகுடுன்னு ஓடி போய் என்ன பண்றாரு, அவங்கள உபசரிக்கிறாரு. அப்போ நம்ம பாத்தீங்கன்னா அதெல்லாம் விட நமக்கு ரொம்ப கம்மியான வயசு தான் ஆகுதுல நம்ம எல்லாருக்குமே. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்களை உபசரிக்கணும். ஏன்னா அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள், அதனாலே சிலர் என்ன பண்றாங்களா, தெய்வ தூதரை உபசரித்தது உண்டு அப்படின்னு யாரை குறிச்சுதான் இங்க நம்ம பாக்குறோம், ஆபிரகாம் அவங்களை குறிச்சுதான் நம்ம இங்க பாக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, அதுல வாசிக்கும் போது 18 ஆதியாகமம் 18 அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை கொடுத்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான், அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாமுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலைக்காரங்க இருந்திருக்காங்க. ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் அந்த லோத்தை வந்து பிடிச்சிட்டு போற அந்த சம்பவத்தை குறித்து நம்ம வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 318 பேர் என்ன பண்றாரு, அவரு வேலைக்காரரை மட்டும் என்ன பண்ணாரு, ஆயுதத்தெல்லாம் அவங்களுக்கு தரிப்பிச்சு 318 பேரை வந்து என்ன பண்றாரு, ஆபிரகாம் கூட்டிட்டு போறாரு லோத்தை காப்பாத்துறதுக்காக. அப்ப எத்தனை வேலைக்காரங்க இருந்திருப்பாங்க, அவங்க பிள்ளைங்க இருந்திருப்பாங்க, கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல என்ன பண்றாங்க, ஆபிரகாம் கிட்ட என்ன பண்றாங்க, வேலை செய்யறாங்க. அவ்வளவு பேர் இருக்கும்போது ஆபிரகாம் என்ன பண்றாங்க, 8ஆம் வசனத்துல 7ஆம் வசனத்துல ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி எப்படி போறாராம், அந்த வயசுல அவர் என்ன பண்றாரு, அவங்களை உபசரிக்கிறதுல ஓடி போய் என்ன பண்றாரு, ஒரு ஆட்டை அவரே புடிச்சு என்ன பண்றாரு, இதை சமைங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. இல்ல அவர் நினைச்சிருந்தா யார வேணா ஒரு வேலை வாங்கலாம், என்ன வேலை வேணா என்ன பண்ணலாம், நீ இதை செய் நீ அதை செய்ய சொல்லிட்டு ஒரு உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துருக்கலாம்ல. ஆனா அவர் என்ன பண்றாரு, அந்த அளவுக்கு என்ன பண்றாரு, ஒரு அந்த உபசரிக்கிறதுல அவ்வளவு ஒரு சந்தோஷத்தோடு என்ன பண்றாரு, அவங்கள உபசரிக்கணும் அப்படின்னு என்ன பண்றாரு, ஓடுறாங்க அப்படிங்கிறத மாதிரி வாசிக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த லோத்து வந்து அந்த சோதோம் குமராவுடைய அந்த ராஜாக்கள் வந்துட்டு மடிந்து விழுந்ததுக்கு அப்புறம் அந்த தேசத்தை என்ன பண்றாங்க, எல்லாரும் கொள்ளடிக்கும் போது அப்ப லோத்துடைய குடும்பத்தையும் என்ன பண்றாங்க, லோத்துக்கு உண்டான எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு போறாங்க. அதை குறித்து நம்ம 14ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். 14:14 13 பாத்தீங்கன்னா, அதுல தப்பி ஓடின ஒரு எபிரேயனாகிய ஒருத்தன் ஆபிரகாமுக்கு வந்து அதை அறிவித்தான். ஆபிரகாம் என்ன பண்றாரு, உடனே தன்னோட உடன்படிக்கை செய்திருந்த மனிதர் எல்லாத்தையும் என்ன பண்றாரு, சமபூமியில் அந்த இடத்துல குடியிருந்தார். 14 வாசிக்கும் போது, தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்பணிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து போய் என்ன பண்றாரு, லோத்தை போய் காப்பாத்துறத நம்ம பாக்குறோம். அப்போ லோத்து பாத்தீங்கன்னா அவர் தனியா போயிட்டாரு. என்னதான் அவர் தனியா போயிட்டாலும் அந்த
லோத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஆபிரகாம் என்ன பண்றாரு, உடனே போய் நிக்கிறாரு. அப்போ என்ன அவங்களுக்குள்ள வந்து மனஸ்தாபம் இருந்தாலும் அப்ப அது எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறாருல்ல, விட்டு கொடுக்குற ஒரு கேரக்டர் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாரையும் கூட்டிட்டு என்ன பண்றாரு, போய் அந்த லோத்தை போய் காப்பாத்துறத நம்ம பார்க்கிறோம். நம்மளும் கூட அதே மாதிரி தான் நம்ம எல்லாரோடையும் சமாதானமா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. நீங்க ஒரு வசனம் வாசிங்க, 1 யோவான் 3 அதிகாரம், 1 யோவான் 3:11. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமா இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்ம ஒருத்தர் என்ன பண்ணணுமா, அன்பா இருக்கணும், நம்ம அன்புள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி 14ஆம் வசனத்துல நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிறான் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய சகோதரர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், சமாதானமா இருக்கணும். அதே மாதிரி அன்பு கூறுவர்களா இருக்கணும். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா அவங்களுக்காக நம்ம நிக்கணும், அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், உதவி செய்யறவர்களா நம்ம இருக்கணும். அதே மாதிரி 1 யோவான் 4 அதிகாரம் 20ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது என்ன சொல்றோம், தேவன் என்ன சொல்ற, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் யாரா, பொய்யன். ஆண்டவர்கிட்ட அன்பா இருக்கேன்னு சொல்லி நம்ம கூட பிறந்தவங்கள்ட்ட அன்பா இல்லைன்னா அவங்க யாரு, பொய்யன். ஏன்னா தன் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் காணாத தேவனிடத்தில் அவன் எப்படி அன்பு கூற முடியும். பக்கத்துல டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கும், அந்த சகோதரன்டையே நம்மளால அன்பு கூற முடியலன்னா பார்க்காத ஆண்டவர்கிட்ட நம்மளால என்ன பண்ண முடியாதான், அன்பா இருக்க முடியாது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ அதே போல ஆபிரகாமை போல நம்ம என்ன பண்ணணும், அந்த அன்புள்ளவர்களாய் மற்றவர்களை உபசரிக்கிறவர்களா நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அடுத்து 4வது ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்க போறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த சோதோம் குமோராவுடைய பாவம் வந்து ரொம்ப பெருகின போது ஆண்டவர் என்ன பண்றாரு, நான் போய் என்ன பண்ணிட போறேன், இந்த சோதோம் குமோராவை நான் அழிச்சிட போறேன் அப்படின்னும் போது ஆண்டவர் ஆபிரகாம் என்ன பண்றாரு, அந்த சோதோம் குமோரால யார் இருக்கா, லோத்து இருக்காருல்ல. இப்போ லோத்து திரும்பியும் என்ன பண்ணணும், லோத்தை காப்பாற்றணும். அதுக்காக என்ன பண்றாரா ஆபிரகாம், தேவனிடத்துல என்ன பண்றாரு, அவர் விண்ணப்பம் செய்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா அதுல 22ஆம் வசனத்துல இருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் இருக்கும். அப்ப அந்த புருஷர் என்ன பண்றாங்க, அவங்க அந்த சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு அவங்க என்ன பண்றாங்க, ஆபிரகாம ஆசீர்வதிக்கிறாங்க, உனக்கு பிள்ளை பிறக்கும் அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவ்விடத்தை விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆனா ஆபிரகாம் வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து என்ன சொல்றாரு, துன்மார்க்கரோடு நீங்க நீதிமானையும் அறிப்பீங்களா. ஒருவேளை அந்த சோதோம் குமரா பட்டணத்துல எத்தனை நீதிமான்கள் இருக்கலாம், ஒரு 50 நீதிமான்கள் இருக்கலாம். 50 நீதிமான்கள் இருந்தா அந்த நீங்க அந்த 50 பேர்னால நீங்க என்ன பண்ண ஒரு பட்டணத்தை அழிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, இல்ல அந்த பட்டணத்துல 50 நீதிமான்கள் இருந்தா நான் என்ன பண்ண மாட்டேன், கண்டிப்பா நான் அழிக்க மாட்டேன், நான் இதை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பயும் ஆபிரகாம் என்ன சொல்றாரு, ஒருவேளை 50 இருக்காது, ஒருவேளை 45 நீதிமான் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ஒருவேளை 45 நீதிமான் இருந்தா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இல்ல 45 நீதிமான் இருந்தாலும் அதுக்கு அழிக்க மாட்டேன். திரும்பியும் பேசுறாரு, ஒருவேளை 40 இருந்தா, அப்பயும் ஆண்டவர் சொல்றாரு அழிக்க மாட்டேன். ஒருவேளை 30 இருந்தா, ஒருவேளை 20 இருந்தா, கடைசியா என்ன சொல்றாரு, ஒருவேளை 10 நீதிமான் இருந்தா அழிப்பீங்களா அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, 10 நீதிமான் இருந்தா கூட நான் என்ன பண்ண மாட்டேன், அந்த பட்டணத்தை நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இருக்கிறதுலே சோகமானது என்னது, அந்த பட்டணத்துல 10 நீதிமான்கள் கூட இல்லை. அதனாலதான் அந்த பட்டணம் என்னாச்சு, அழிக்கப்பட்டது. ஆனாலும் ஆண்டவருக்கு தெரியும் ஆபிரகாம் யாருக்காக இது எல்லாத்தையும் பண்ணாரு, எதுக்காக ஆபிரகாம் இத்தனை வாட்டி பரிந்து பேசுறாரு அந்த பட்டணத்துக்காக. அந்த பட்டணத்துல அவருக்கு வேண்டியவங்க யார் இருக்கிறது, லோத்து இருக்கிறத நம்ம பாக்குறோம்ல. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த லோத்தை காப்பாத்துறதுக்காக என்ன பண்றாரு, அந்த புருஷர்களை அனுப்பி லோத்தை அந்த அழிவுல இருந்து லோத்தையும் அவன் குடும்பத்தையும் காப்பாத்துறத நம்ம பாக்குறோம். அப்ப ஆபிரகாம் எப்படி இருந்தாரு, அந்த லோத்துக்காக பரிந்து பேசுறாரு, அந்த அந்த அழிவிலிருந்து காப்பாத்துறதுக்காக என்ன பண்றாரு, பரிந்து பேசுறவங்களா இருக்கிறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு நம்மளும் அது வந்து ரொம்ப முக்கியம்ல. ஏன்னா இன்னும் நிறைய பேர் ஆண்டவரை பத்தி அறியாம இருக்காங்க, நிறைய பேர் வந்துட்டு பாவத்துல இருக்காங்க, சாபத்துல இருக்காங்க. அப்ப இவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், தினந்தோறும் நம்ம ஜெபிக்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். இது குறித்து ஒரு வசனம் வாசிங்க, எசேக்கியல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எசேக்கியல் 22:30. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு
திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தேசத்தை அழிக்காதபடிக்கு இந்த மாதிரி நடுவுல நின்று என்ன பண்ணணும், இந்த தேசத்துக்காக ஜோம் பண்றவங்கள நான் தேடுறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நம்ம எப்படி இருக்கணும், மற்றவங்களுக்காக அவங்கள அழிவிலிருந்து நம்ம விளக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்காக ஜெபிக்கிறவங்களா, அவங்க ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறவங்களா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இதுல பார்க்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்றாரு, ஆபிரகாம் பரிந்து பேசுகிற ஒருத்தரா இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது ஆபிரகாம்கிட்ட நம்ம பார்க்கறது ஆதியாகமம் 14 அதிகாரம் 18 வசனம். 14:18. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியை உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இங்க பாத்தீங்கன்னா நம்ம என்ன வாசிக்கிறோம், ஆபிரகாம் என்ன பண்ணாராம், அந்த ஆசாரியனா இருந்த அந்த மெல்கிசேதேக்கு வந்து ஆசீர்வதிக்கிறாரு. ஆபிரகாம் அவருக்கு என்ன பண்றாரு, எல்லாத்துலயும் தசமபாகம் கொடுக்கறத நம்ம வாசிக்கிறோம். அப்போ அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு. ஆண்டவர் கொடுத்ததுல நம்ம ஆண்டவருடைய பங்கு என்னது, அந்த 10:1 தசமபாகம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, 10:1 அது எனக்குரிய பங்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அதுல நம்ம என்ன பண்ணணும், உண்மையா இருக்கணும். ஆபிரகாம் அதுல என்ன பண்ணாரு, உண்மையா இருக்காரு. ஏன்னா கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு நம்ம போட்டிருக்கல. அப்ப நம்ம அதுல நம்ம உண்மையா இருந்து நம்ம கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அதை கண்டிப்பா 100,000 மடங்கா என்ன பண்ணுவாரு, பெருக செய்து நமக்கு திருப்பி தருவார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம்ல. மல்கியா 3 அதிகாரம் 10 வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் பண்டகசாலையாகிய ஆலயத்துக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஆகாரம் உண்டாயிருக்கும்படி நீங்க என்ன பண்ணுங்க, தசமபாகங்களை கொண்டு வாங்க, அப்பொழுது நான் உங்களை ஆசீர்வதிச்சு என்ன பண்ணுவேன், உங்களை ஆசீர்வதிக்காம இருப்பனான்னு என்ன பண்ணுங்க, சோதித்து பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ அது மாதிரி என்ன பண்றாராம், ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாத்துலயும் அவர் என்ன பண்ணாரு, தசமபாகம் கொடுத்து அந்த ஆண்டவருடைய பங்கை கரெக்டா கொடுக்கிறவரா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஆபிரகாம் ஆண்டவருடைய எல்லா வாக்கு தத்துவத்தையும் வந்து அவர் நம்பி அவர் அதை எல்லாத்தையும் விசுவாசத்தோட ஏற்றுக்கொள்றத நம்ம பார்க்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா 15 அதிகாரம் 6 வசனம், ஆதியாகமம் 15:6, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினான். ஆபிரகாமுடைய நீதி என்னது, ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அந்த விசுவாசம். ஏன்னா அதனாலதான் நம்ம என்ன வாசிக்கிறோம், ஆபிரகாம் விசுவாசிகளுக்கெல்லாம் ஒரு தகப்பன் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம்ல. அப்ப ஆண்டவரை விசுவாசிச்சதன் மூலமா ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர் ஆபிரகாம ஆசீர்வதிக்கிறார். இன்னொரு வசனம் கூட வாசிங்க, என்னாகமம் 23 அதிகாரம் 19 வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். இதெல்லாம் நம்ம எங்க வாசிக்கிறோம், அந்த பீலியாம் வந்து சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டார் அப்படின்னா ஆண்டவர் கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாரு, அதுல இருந்து பின்வாங்க மாட்டாரு. கண்டிப்பா அது வந்து ஆண்டவர் செய்வாருன்னு ஆபிரகாம் என்ன பண்ணாரு, விசுவாசிச்சார். ஏன்னா அந்த விசுவாசத்தின் மூலமா தான் ஆபிரகாம் என்ன பண்ணாரு, அவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் ஆபிரகாம் வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, 100 வயசுல 75 வயசுல வாக்குத்தத்தம் கொடுத்து அது 100 வயசுல தான் சின்னதா அது நடக்குது இல்ல, ஈசாக்கு பிறகுறாரு. சந்ததியை ஃபுல்லா ஆசீர்வதிப்பை அவங்க எல்லாத்தையும் சுதந்திரத்துக்கு கொள்வாங்க, எல்லாத்தையும் கொடுக்குறாரு. ஆனா ஒரு பிள்ளை கூட இல்லை ஆபிரகாமுக்கு. அப்போ 25 வருஷம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, காத்திருந்திருக்காரு. நடுவுல பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணது, இஸ்மவேல் பிறந்தது, நிறைய சம்பவங்கள் நடந்து எவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் அந்த ஈசாக்கு வந்து பிறந்திருக்காரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆபிரகாம்கிட்ட ஈசாக்க நீ என்ன பண்ணு, எனக்கு பலியா கொடு அப்படின்னு சொல்லும் போது ஆபிரகாம் என்ன பண்ணல, கொஞ்சம் கூட என்ன பண்ணல, அவர் வந்து அதை சந்தேகப்படாம ஆபிரகாமுக்கு என்ன ஒரு விசுவாசம் இருந்தது, கண்டிப்பா ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டாரு, அவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, அதை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, சொந்த பிள்ளைன்னு கூட பார்க்காம ஈசாக்க பலியிடுறதுக்காக என்ன பண்றாரு, அவர் அந்த கத்தியை ஓங்குற அளவுக்கு என்ன பண்ணாரு, ஆண்டவர் மேல அந்த விசுவாசத்தை அவர் வச்சிருந்தாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கும் போது, அவருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அதை கனப்படுத்துவார். அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நம்மள ஆசீர்வதிப்பார். 6 காரியங்கள் நம்ம வந்து பார்த்தோம் ஆபிரகாம் குறித்து. முதல்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம், எப்படி வந்து ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா எப்படி சமாதானம் பண்றாரு, எப்படி விட்டு கொடுக்கிறவரா இருந்தார் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது எப்படி வந்து மற்றவங்களை நேசிச்சாரு, எப்படி லோத்தை வந்து நேசிச்சு காப்பாத்தினாரு. அதே மாதிரி ஒரு வழிபோக்கர்களா இருந்தா கூட எந்த அளவுக்கு வந்து அவரு அவங்க மேல ஒரு கரிசனத்தோடு இருந்தார் அப்படின்னு பாக்குறோம். அடுத்து எப்படி வந்து பரிந்து பேசி
அந்த மற்றவர்களுக்காக பரிந்து பேசி அவங்கள காப்பாத்துறவரா இருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி தசம பாகங்களை கொடுக்கறதுல உண்மையா இருந்தாரு. அதே மாதிரி ஆண்டவர் மேல இந்த விசுவாசம் நம்பிக்கையை அவர் விடாம பற்றி கொண்டார் அப்படின்னு பார்க்குறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஆபிரகாமுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நிழலோட்டமா வந்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஆபிரகாம் அந்த இதுல நம்ம வந்து பார்க்க முடியுது. நிறைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா அது நமக்கு நிழலோட்டமா நமக்கு வந்து காண்பிக்கப்பட்டிருக்குது. முதல்ல நம்ம அதை குறித்து நம்ம பார்க்கும்போது முதல்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு 12:1 நீ என்ன பண்ணு, உன் ஊரை விட்டு உன் தேசத்தை விட்டு உன் தகப்பன் வீட்டை விட்டு நீ வந்து என்ன பண்ணு புறப்பட்டு வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறத நம்ம பார்க்கிறோம் ஆபிரகாம் விஷயத்துல. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா ஏசாயா 6:8 நம்ம வாசிக்கும் போது யாரை நான் அனுப்புவேன், யார் என்னுடைய காரியமாக போவார் அப்படின்னு சொல்லி பரலோகத்துல ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, இதோ நான் இருக்கிறேன், என்ன அனுப்புங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து வர்றத நம்ம பார்க்கிறோம் 6:8 நீங்க பாத்தீங்கன்னா. அப்ப அதே மாதிரிதான் ஆபிரகாம் என்ன பண்ணாரு, அவருடைய தேசத்தை விட்டு வந்தாரு. ஆனா அதுக்கெல்லாம் மேல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதை விட்டு வந்தாரு, பரலோகத்தை விட்டு நமக்காக என்ன பண்ணாரு, இந்த பூலோகத்துக்கு வந்து என்ன பண்ணாரு, ஒரு அடிமையின் ரூபத்தை எடுத்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, நமக்காக ஒரு பலியாகிறத நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியர் 2:5 நம்ம வாசிச்சோம்னா பிலிப்பியர் 2:5 அவர் தேவகுமாரன்றது அவர் என்ன பண்ணலையா, ஒரு கொள்ளையாடின பொருளை அவர் வந்து எண்ணல. 5-8 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது அவர் என்ன பண்றாரு, மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தும் கீழ்ப்படிந்தவராகி அவர் என்ன பண்ணாரு, தம்மை தாமே தாழ்த்தினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, பரலோகத்தை விட்டு நமக்காக வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம்ல ஆதியாகமம் 22 நம்ம இப்பதான் அதை குறித்து நம்ம பார்த்தோம். ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கன் என்ன பண்ண எனக்காக பலியிடு அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அப்போ பாத்தீங்கன்னா ஆபிரகாம் என்ன பண்றாரு, கழுத மேல அந்த கட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு மோரியா தேசத்துக்கு என்ன பண்றாரு, ஈசாக்க கூட்டிட்டு போயிட்டு வேலைக்காரங்களெல்லாம் ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுட்டு ஈசாக்க மட்டும் என்ன பண்றாரு, மேல கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் வச்சு ஈசாக்க கூட்டிட்டு போகும்போது ஈசாக்க கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு, பலிக்கு கட்டெல்லாம் இருக்கு, ஆனா பலி எங்க அப்படின்னு கேட்கும் போது என்ன சொல்றாரு, அதை வந்து கர்த்தர் பார்த்துப்பாரு, ஆண்டவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி விசுவாசத்தை நிமித்தம் என்ன பண்றாரு, ஈசாக்க பலியிடுறதுக்கு ரெடி ஆகும் போது அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, பிள்ளையாண்டான் மேல் என்ன பண்ணாத, கை போடாத, அப்படி நீ நீ என்ன பண்ண, நீ வந்து உண்மையா உத்தமமா இருக்கிற அப்படிங்கிறத நான் அறிஞ்சு கொண்டேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, பலியிடுறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை அங்க காண்பிக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா 13 ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ பின்னாக புதரிலே தம் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். இப்ப ஈசாக்கு பதிலாக பலி கொடுக்கப்பட்டது என்னது, ஒரு ஆட்டுக்கடா. பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நமக்காக பலியாக கொடுக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், அவரை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவர் என்ன பண்ணாரா, அவரையே நமக்காக என்ன பண்ணாரு, பலியா அவர் ஒப்பு கொடுக்கறத நம்ம வாசிக்கிறோம். எபேசியர் 5:2 வாசிப்போமா. எபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் என்ன பண்ணாரோ, நம்ம மேல வச்சிருந்த அன்பின் நிமித்தம் அவரையே அவர் என்ன பண்ணாரு, பலியா நமக்காக அவர் ஒப்பு கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆபிரகாம் வந்து சோதோமுக்காக லோத்துக்காக என்ன பண்ணாரு, விசேஷமா பரிந்து பேசுகிறத நம்ம இப்போ ஆதியாகமம் 18 22 இருந்து 23 வரைக்கும் கிட்டத்தட்ட 6 வாட்டி அவர் என்ன பண்றாரு, மறுபடியும் நான் பேச துணிகிறேன்னு சொல்லி என்ன பண்றாரு, ஆண்டவர் கோபப்படக்கூடாது, நான் திருப்பியும் நான் பேசுறேன், நீங்க அழிச்சிருவீங்களா அப்படின்னு அந்த அழிவுல இருந்து காப்பாத்துறதுக்காக அந்த பரிந்து பேசுறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, ஒரு நாள் அவர் என்ன பண்றாரு, பிதாவின் சமூகத்துல நமக்காக அவர் பரிந்து பேசுறத நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க ரோமர் 8:34. ரோமர் 8:34. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார், கிறிஸ்துவை மரித்தவர், அவரே எழுதும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். ஒரு நாளும் ஆண்டவர் என்ன பண்றாரா, தேவனுடைய வலது பார்சத்துல இருந்து நமக்காக அவர்
வேண்டுதல் செஞ்சுட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம லூக்கா 13 அதிகாரத்தில் நம்ம ஒரு ஊமையை நம்ம பார்க்கலாம். லூக்கா 13 அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அவர் என்ன பண்றாரு, ஒரு ஊமையை சொல்றாரு. என்ன சொல்றாரு, ஒரு திராட்சை தோட்டத்துல ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தாங்க. ஆனா அந்த அத்தி மரத்துல என்ன வரலையா, ஒரு அத்திப்பழம் கூட வரல, ஒரு கனியும் இல்லை. ஒரு கனி தேடின போதும் ஒன்றும் காணவில்லை அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன பண்றாரு, தோட்டக்காரரை கூப்பிட்டு 3 வருஷமா இந்த அத்தி மரம் இந்த இடத்துல இருக்கு, ஆனா நான் கனியை தேடுறேன், ஒரு கனி கூட கிடைக்கல, அதனால நீ என்ன பண்ணிடு, இந்த அத்தி மரத்தை வெட்டி போட்டுரு, இது எதுக்கு நிலத்தை வேஸ்டாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அந்த தோட்டக்காரர் என்ன சொல்றாரு, அதற்கு அவர் 8ஆம் வசனத்துல, அதற்கு அவன், ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரிந்து போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட இது வந்து நம்ம எல்லாருக்காகவும் ஆண்டவர் என்ன பண்றாரு, டெய்லி நான் என்ன பண்றாரு, நமக்காக பரிந்து பேசிட்டே இருக்காருல்ல. நம்ம ஒரு தப்பு பண்ணும் போதும் நான் ஆண்டவர் என்ன பண்றாரு, நமக்காக ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து டைம் கொடுக்கலாம், நமக்காக இது கண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணிட்டே இருக்காரு, சான்ஸ் கொடுத்துட்டே இருக்காருல்ல. அந்த மாதிரி ஆண்டவர் என்ன பண்றாரு, நமக்காக பரிந்து பேசுறத நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் சொல்றாரு. என்ன வாக்கு தத்தம் கொடுக்குறாரு ஆபிரகாமுக்கு, உனக்குள்ள வந்து உன் சந்ததி என்ன பண்ணிருக்கோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். 3ஆம் வசனம் கடைசியில, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஸோ இது வந்து எப்படி நம்ம இதுக்கு நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த உனக்குள்ள பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்னா அது யார் நிமித்தம், ஆபிரகாமுடைய சந்ததியில தான் யார் வராரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வராரு. அப்போ யாருக்குள்ள அந்த ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா தான் நம்ம என்ன பண்றோம், அந்த ஆசீர்வாதத்தை நம்மளால என்ன பண்ண முடியுது, சுதந்திரித்துக் கொள்ள முடியுது. அதை குறித்து நம்ம வாசிக்கணும் அப்படின்னா கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன, சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார், அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்ப உனக்குள்ள உன் சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா அந்த சந்ததி யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மூலமா தான் நமக்கு ஆசீர்வாதங்கள். நீங்கள் அதே மாதிரி 29ஆம் வசனத்திலே, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராகவும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நம்ம ஆண்டவருக்குள்ள இருந்தா நம்ம யாரு, ஆபிரகாமுடைய சந்ததி. நம்ம வந்து ரத்த பிரகாரமா நம்ம ஆபிரகாமுடைய சந்ததியை நம்ம சொல்ல முடியாது, மனுஷ பிரகாரமா. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆவிக்குரிய விதத்துல நம்ம ஆபிரகாமுடைய சந்ததியா எப்படி நம்ம மாறி இருக்கோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா. அவர் மூலமா நம்ம ஆபிரகாமுடைய சந்ததியாகவும், அதே மாதிரி வாக்கு தத்தத்தின்படி நம்மளும் யாரு, அதுக்கு அந்த வாக்கு தத்தத்துக்கு சுதந்திரவாளியா நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி கடைசியா இன்னும் ஒரு டிஃபரன்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமம் 17 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கையை பண்றாரு. என்ன உடன்படிக்கை ஆண்டவர் பண்றாரு அப்படின்னா, ஒரு நித்திய உடன்படிக்கை உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் இருக்கும். நீ என்ன பண்ணணும், எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் அந்த 8ஆவது நாள்ல விருத்த சேதனம் பண்ணணும், அவங்க நுனித்தோல கட் பண்ணி என்ன பண்ணணும், விருத்த சேதனம் பண்ணணும். இது மூலமா மற்ற பூமியில் உள்ள மற்றவங்களை நான் என்ன பண்றேன், மற்றவங்கள இந்த சந்ததியை நான் வேறு பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆபிரகாமுக்கு சொல்றாரு. இன்னைக்கு நமக்கு அந்த விருத்த சேதனம் கிடையாது. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, அவர் நமக்காக என்ன பண்ணாரு, அவர் நமக்காக பலியாகி நம்மளை ஆபிரகாமுடைய சந்ததிக்கு சுதந்திரவாளியா நம்மளை ஆண்டவர் வந்து தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அதுல கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, கொலோசியர் 2:11, அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். இங்க நம்ம எதை அதை பார்க்கிறோம்னா ஞானஸ்நானம். நம்ம ஞானஸ்நானத்தின் மூலமா என்ன பண்றோம், நம்ம பழைய வாழ்க்கையில நம்ம மரித்து நம்ம என்ன பண்றோம், புது வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரோட நம்ம எழுந்திருக்கிற மாதிரி அவரோடு கூட நம்ம எழுப்பப்பட்டது போல நம்ம திரும்பவுமாக எழுந்திருக்கிறோம். அப்ப அந்த விசுவாசத்தின்படி நம்ம என்ன பண்றோம், நம்ம இந்த விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கோம். நம்ம ஒரு மாம்சத்துல நம்ம விருத்த சேதனம் பண்ணப்படல, ஆனா ஆண்டவர் தான் உண்மையான தேவன், அவர் என்னுடைய பாவத்துக்காக மரித்தார் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த விசுவாசத்தினால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அவரோடு கூட நம்ம அந்த ஞானஸ்நானத்துல மரித்து நம்ம உயிர் தெழுகிறத இங்க நம்ம அதுக்கு அடையாளமா நம்ம பார்க்கிறோம். ஸோ 5 காரியம் நம்ம பார்த்தோம். எப்படி ஆபிரகாம் அவருடைய ஊரை விட்டு வந்தாரு, ஆண்டவர் பரலோகத்தை விட்டு நமக்காக வந்தாரு. அதே மாதிரி ஆபிரகாம் அவருடைய பிள்ளைய வந்து என்ன பண்ணாரு,
ஒப்பு கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் அவரையே நமக்காக என்ன பண்ணியிருக்காரு, ஜீவ பலியா ஒப்பு கொடுத்திருக்காரு. ஆபிரகாம் வந்து அந்த லோத்துக்காகவும் சோதமுக்காகவும் பரிந்து பேசுகிறத பார்க்குறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் தினம் என்ன பண்ணிட்டு இருக்காரு, பிதாவின் சமூகத்துல பரிந்து பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி உனக்குள்ள அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படும்னா அது யாரை குறித்து, ஆபிரகாம் வந்து அந்த இயேசு கிறிஸ்து தான் அந்த சந்ததி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி விருத்த சேதனத்துல நம்ம பார்க்குறோம். இதை நம்ம அடுத்து ஆபிரகாமுடைய அந்த ஃபால்ட்ஸ் என்ன, அவர் தவறு செய்தார் அப்படிங்கிறத நம்ம ஒரு சுருக்கமா 2 விஷயத்துல நம்ம பார்த்து முடிச்சிடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் வந்து அந்த 12ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அந்த சாராள் வந்து எப்படி இருந்தாங்களா, ரொம்ப அழகா இருக்காங்க. அதனால என்ன சொல்றாரு, நீ வந்து எல்லார்கிட்டயும் நீ என்ன சொல்லணும், என்னை வந்து என்னுடைய சகோதரின்னு தான் நீ என்ன பண்ணணும், மற்றவங்க கிட்ட எல்லாம் சொல்லணும் அப்படின்னு என்ன சொல்றாரு. இதனால அந்த பார்வோன் என்ன பண்றாரு, அந்த சாரால என்ன பண்ணிட்டாரு, தூக்கிட்டு போயிட்டாரு. ஏன்னா சகோதரி தானே, கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது நிமித்தம் ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த பார்வோனுடைய வீட்டை என்ன பண்றாரு, வாதிச்சார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட அது பாதி உண்மைதான். ஏன்னா ஆபிரகாமுடைய சகோதரி அவங்க ஒரே அம்மா கிடையாது, ஆனா அவங்களுடைய ஒரே தந்தையின் மூலமா அந்த பிரதர்ஸ் மூலமா வந்ததுதான் அந்த சாராள். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த உண்மையை அவர் என்ன பண்ணல, முழுசா சொல்லல. உண்மையை முழுசா சொல்லாததுனால என்ன ஆகுது, நிறைய பிரச்சனை. சாராளுக்கு ஒரு பிரச்சனை, அதே மாதிரி அந்த பார்வோன் குடும்பத்துக்கு பிரச்சனை. அதே மாதிரி 20ஆம் அதிகாரத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா சாராள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 வயசா இருந்திருப்பாங்க. அப்ப சாராள் எவ்வளவு ஒரு அழகா இருந்திருப்பாங்க நான் யோசிச்சுட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 90 வயசு சாராளுக்கு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்கேயும் 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு என்ன பண்றான், சாராள ஆள் அனுப்பி அவரும் என்ன பண்றாரு, சாராள அழைப்பிக்கிறாரு. ஸோ அப்பயும் வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, அபிமெலேக்குக்கு வார்ன் பண்றாரு, நீ இப்படி செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு. அப்பயும் ஒரு பிரச்சனை வரதை நம்ம பார்க்குறோம். அப்போ எந்த காரியத்திலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, முழுசா நம்ம என்ன பண்ணணும், உண்மை பேசுறவங்களா நம்ம இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் என்ன ஆகாது, நமக்கு வராது. அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு ஆபிரகாமுக்கு. ஆனாலும் சாராள் வந்து என்ன சொல்றாங்க, ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துல எனக்கு வந்து பிள்ளை பிறக்காது இதுக்கப்புறம், அதனால நீங்க என்ன பண்ணுங்க, என் அடிமை பொண்ணு இருக்கா ஆகார், நீங்க என்ன பண்ணுங்க, ஆகாரோட நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, நீங்க வந்து அதன் மூலமா எனக்கு சந்ததி வரட்டும் அப்படின்னு சொல்லும் போது ஆபிரகாம் என்ன பண்ணிருக்கலாம், ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்திருக்கலாம். ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணல, கேட்காம ஒரு மனைவி சொல்றதை கேட்டு என்ன பண்ணிட்டாரு, கல்யாணம் பண்ணிட்டாரு. அதனால பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது அப்படிங்கிறத நம்ம வாசிக்கலாம். அந்த ஆகார் வந்து அவ கர்ப்பவதி ஆன உடனே என்ன பண்றான், சாரால என்ன பண்றாங்க, அற்பமா நினைக்கிறாங்க. அப்ப அந்த குடும்பத்துல என்ன ஆகுது, பிரச்சனை வருது. அப்ப சாரால் என்ன பண்றாங்க, அந்த வீட்டை விட்டு ஓடி போறதை நம்ம பாக்குறோம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, நீ போய் அவங்க கைக்குள்ள அடங்கிரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, திரும்பி அனுப்புறாங்க. அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதை நம்ம பாக்குறோம். அதே மாதிரி 21ஆம் அதிகாரத்துல ஈசாக்கு பிறந்ததுக்கு அப்புறமா கூட 21ஆம் அதிகாரம் அதுல இன்னொரு வசனம் மட்டும் வாசிக்கலாம். ஆதியாகமம் 16ல 12ஆம் வசனம். ஆதியாகமம் 16:12. அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கை அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அந்த ஆகார் போகும்போது கர்த்தருடைய தூதனானவர் ஆகாருக்கு தரிசனமாகி இதெல்லாம் பேசுறாரு. அப்போ அந்த இஸ்மவேல் மூலமா அந்த ஒரு பிரச்சனை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குல்ல. அவர் அந்த இஸ்மவேல் எப்படி இருப்பானா, அவர் சகோதரருக்கு எதிராக தான் இருப்பான் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ இந்த ஒரு விஷயம் அவர் தவறுது நிமித்தம் அந்த ஈசாக்குனுடைய சந்ததிக்கு எதிராக அந்த இஸ்மவேலுடைய சந்ததி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய யுத்தங்கள், நிறைய காலங்காலமா எப்படிதான் இருக்காங்க அவங்க, அந்த பிரச்சனை இன்னமும் போய்கிட்டே இருக்கு. அப்படி அதுதான் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி 21ஆம் அதிகாரத்திலையும் பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனம் நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, பின்பு எகிப்து தேசத்தாலே ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் என்ன பண்றாரா, பரியாசம் பண்ணுகிறத சாரால் பார்த்து என்ன சொல்றாரு, நீ என்ன பண்ண, இந்த அடிமை பொண்ணோட மகளை நீங்க என்ன பண்ணுங்க, திருப்பி அனுப்பிடுங்கன்னு போது அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 11ல பார்த்தீங்கன்னா தன் மனைவி குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமா இருந்தது அப்படின்னு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ என்ன பண்ணு, சாரால் பேச்சு தானே அப்ப கேட்ட, இப்பயும் நீ என்ன பண்ணு, சாராளுடைய பேச்சையே கேளுன்னு என்ன பண்ணிட்டாரு, அப்படியே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஒப்பு கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அப்போ தேவையில்லாத அந்த மன கஷ்டங்கள், தேவையில்லாத இந்த கசப்புகள், தேவையில்லாத இந்த பிரச்சனை, இதெல்லாம் எதனால வருது, நம்ம முழுசா ஆண்டவரை நம்பும் போது அந்த எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. ஆனால் அதே நம்ம வந்து நம்மளா ஒன்று யோசிச்சு நம்மளுடைய சுய சித்தத்தின்படி நம்ம செய்யும் போது நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறத நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. எவர்கள் விசுவாசமாக்கத்தார்களோ
அவர்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். நம்ம மாம்ச பிரகாரமா ஆபிரகாமுடைய சந்ததி இல்லைனாலும் தேவனை பற்றும் விசுவாசத்தினாலே விசுவாசிகளுக்கு தகப்பன் ஆபிரகாம் சொல்லப்பட்டபடினால நம்ம ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசு மூலமாக நமக்கும் உண்டாயிருக்கிறது. கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆபிரகாமை குறித்து நாங்கள் பார்த்த ஒவ்வொரு நல்ல காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கீழ்ப்படிதல், விசுவாசம், விட்டு கொடுத்தல், சகோதர சிநேகம், அது மாத்திரமல்ல மற்றவர்களுக்கு உபசரிக்கிறது, ஆண்டவரே மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறது, இப்படிப்பட்ட நல்ல குணங்களை கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தருவதற்காக நன்றி செலுத்துறோம். அதே போல ஆண்டவரே, ஆபிரகாம் ஒரு சில காரியங்களை தவறினது போல நாங்கள் தவறாதபடிக்கு ஆண்டவரை உண்மை உறுதியாய் நாங்கள் பற்றி கொள்ளும்படி இதெல்லாம் நாங்கள் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துறோம். வரப்போகிற நாட்களில் இன்னும் எல்லா மக்களையும் நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அதன்படி நடக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you.